கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே இந்த 8வது மாதத்தில் கூட தேவனாகிய கர்த்தர் ஒருவரே நமக்கு பட்சமாய் காரியங்களை நிறைவேற்றி கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நம்ம என்ன சொல்லணும் கேட்டால் நன்றி சொல்லணும். இந்த மாதம் கூட கர்த்தருடைய சமூகத்தில் நான் காத்திருந்த வேளையில் கர்த்தர் ஒரு வசனத்தை எனக்கு கர்த்தர் கொடுத்தார். அதை கூட நம்ம வாசிக்கலாம். நாம் மத்தேயு எழுதின புஸ்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் அவர்கள் என்ன அடைவாங்களாம்? அவர்கள் தான் திருப்தி அடைவார்கள். வேதம் சொல்லுகிறது நீதியின் மேலே. நமக்கு உலகத்தில் எத்தனையோ காரியங்களில் நமக்கு பசிதாகம் வருது. சொல்லுவாங்க பசி வந்தால் 10 என்ன பண்ணும்? பறந்து போயிடுமா. பிளேட்டு கூட பறக்கும் சில வேளையில். பசி வரும்போது சாப்பாடு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. வீட்டில் சில பேருடைய வீட்டிலலாம் என்னெல்லாம் பறக்குது? பிளேட்டில் கூட பறக்கும். அதனால தான் பசி வந்தால் 10 பறந்து போகுன்றாங்க. இப்போ எத்தனை பேருக்கு நீதியின் மேலே பசிதாகம்? அந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்களில் நம்மளுக்கு பசிதாகம் வருது. அதெல்லாம் நமக்கு திருப்தியை கொடுக்கல பாருங்க. அதனால தான் திருப்பி திருப்பி போராடி கொண்டிருக்கிறார்கள். அது வேண்டும் இது வேண்டும் என்று சொல்லி. ஆனால் ஒரு காரியத்தில் திருப்தி அடைவார்களாம். எதுலன்னு கேட்டிங்கன்னா நீதியின் மேல். அதனால தான் இயேசு கிறிஸ்து நீதியை நிறைவேற்றவே பூமிக்கு என்ன பண்ணார்? வந்தார். அதான் நம்மளை பார்த்து சொல்லிட்டு போனார் ஆண்டவர். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி என்ன பண்ணுங்க. உலகத்தில் எதை தேடணுமா? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவளெல்லாம் உங்களுக்கு கூட என்ன பண்ணப்படும்னாரு. அப்போ நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு பாக்கியவான்கள். அவர்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா திருப்தி. இந்த மாதம் நம்ம திருப்தியை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஒரு சில வசனங்களை நம்ம வாசித்தோம்னு சொன்னால் சங்கீதங்களின் புஸ்தகம் 103வது அதிகாரத்தில் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுது, வாசியுங்கள். நன்மையினால் உன் வாயை, நம்முடைய வாயை எதில் திருப்தியாக்குறாருன்னு கேட்டிங்கன்னா நன்மையினால். இயேசு நன்மை செய்கிறவராகவே தான் சுற்றி திரிந்தார். அவர் தீமையை காண மாட்டாத சுத்த கண்ணன். அதனால தான் அந்த நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தவர் நன்மையே தான் செய்து கொண்டு வந்தார். அவருக்கு எத்தனையோ பேர் தீமை செய்தார்கள், தீங்கு நினைத்தார்கள். பரிசேயனும் சதுசேயரும் எத்தனையோ பேர் பாருங்க. பரபாசையோ விடுதலை செய்யுங்கள், இயேசுவையோ என்ன பண்ணுங்க? சிலுவையில் அறையுங்கள். தன்னை விரோதிக்கிறவர்களை கூட என்ன பண்ணார் கேட்டார்? இயேசு நேசித்தார். அதனால தான் நம்ம வேதத்தில் கூட வாசிக்கிறோம், நல்லவனுக்காக ஒருவேளை 1000 பேர் மறிக்கலாம். நம்ம நல்லது செய்கிறதுக்காக அநேகம் பேருக்கு நம்ம நல்லது செய்யலாம். ஆனால் பாவிகளுக்காக ஒருத்தர் மறிச்சார் பாருங்க. நீங்களும் நானும் பாவிகளாக இருக்கும்போது நம்மளை தேடி யாரும் வரல, ஒரே ஒருத்தர் தான் வந்தார். அவர் தான் யாருங்க? இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு சொல்லுகிறார் நன்மையினால் உன் வாயை என்ன பண்ணுறேன் தெரியுமா? திருப்தியாக்குறேன். இந்த மாதம் உன் வாய் எதனால் நிரப்பப்படணும்னு கேட்டால் நன்மையினால் நிரப்பப்படணும். ஆண்டவர் சொல்கிறார். நம்ம வீடு ஒருவேளை நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே எனக்கு பணத்தினால, பொருளினால, ஆசையினால, விருப்பங்கள்னால நிறைக்கப்படணும்னு கேட்கறதுக்கு முன்னால் எதனால் நிறையணும்னு கேட்டிங்கன்னா நன்மையினால் என் வாய் என்ன ஆகணுங்க? திருப்தியாக்கி நிரப்பப்படணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இன்னொரு வசனம் சொல்லுது, அப்படியே சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது அதிகாரத்தில் 11வது வசனம் சொல்லுகிறது, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். நீடித்த நாட்களால் அவர் என்ன பண்றாராம்? திருப்தி ஆக்குறார். நீடித்த நாட்களால். நாட்கள் யார் கையில் இருக்குங்க? கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. யார் கரத்திலையும் கொடுக்கல. ஆண்டவர் ஆகிய தேவன் யார் கரத்தில் வச்சிருக்கிறாரு? நீடித்த நாட்களால் அவன் என்ன ஆக்குறாருங்க? ரட்சிப்பை அவனுக்கு என்ன பண்ணுவேன்? காண்பிப்பேன்றார் ஆண்டவர். அப்படி நம்முடைய நாட்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் பாருங்க. வருஷத்துக்கு எத்தனை நாள்? 365 கால்ன்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு இந்த 365 நாளும் கர்த்தருடைய கண்ணு நம்ம மேல என்ன பண்ணப்பட்டிருக்கணும்? வைக்கப்பட்டிருக்கணும். ஜனவரி மாதம் துவக்கம் மட்டும் போய் ஆண்டவரை பார்த்துன்னு ஆராதித்துட்டு நான் தொழுது கொண்டு அவர் வசனத்தை கேட்டு அதுக்கு பின்பு இல்லைங்க, டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் அவருடைய கண்ணு என் மேலே என்ன பண்ணுங்க? வைக்கப்படும். வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு பரியந்தம். எத்தனையோ கண்களை நம்ம பார்க்குறோம். நம்மளை எத்தனையோ ஆயிரக்கணக்கான கண்கள் பார்க்குது. ஆனால் தேவனுடைய கண் நம்ம பார்க்குதா? அதுதான் முழுமையான கண்ணா. கர்த்தருக்கு எத்தனை கண்ணுன்னு வேதத்தில் படிச்சிங்கன்னா போட்டிருக்கோம். 7 கண்கள்னு எழுதியிருக்கு. பூர்ணமான கண்கள் அவர் தான். நம்மளுக்கெல்லாம் 2 கண்ணு இருந்தால் கூட பாருங்க, அது கண்ணாடி போட்டு பார்த்தா தான் கண்ணு நல்லா என்ன பண்ணுது? தெரியுது. ஒரு வயதுக்கு ஆன பிறகு அப்போ மோசேவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவருடைய கண்கள் 85 வயது வரை என்ன இல்லை, இருள் அடையவில்லைன்னு போட்டிருக்கு. ஏன்னா கேட்ராக்டே ஃபார்ம் ஆகலையா அவருக்கு. அப்படி பார்த்தா
ஏன்னு கேட்டிங்கன்னா 85 வயது வரை அவருடைய கண்கள் என்ன அடையல, இருளடைய. 45 வயதில் இருந்த பலன் 85 வயது வரைக்கும் யாருக்கு இருந்துதான், மோசேக்கு இருந்துதான். அப்போ மோசே கர்த்தரோடு கூட பேசினார், கர்த்தரோடு கூட உறவாடினார். அதனால தான் வேதம் இங்கே சொல்லுகிறது, நீடித்த நாட்களால் அவனை என்ன பண்ணுவேன், திருப்தியாக்குவேன். இந்த வசனங்களெல்லாம் பார்க்கும்போது திருப்தி என்கிற ஒரு வார்த்தையை கர்த்தர் நமக்கு இந்த மாதத்தில் 8வது மாதத்தில் நம்மை 3 விதமான கர்த்தர் திருப்தியாக்க விரும்புகிறார். அது எதுலன்னு கேட்டிங்கன்னா, முதலாவது கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 90:14 சொல்லுகிறது, நாம் வாசிப்போம். எப்பொழுது திருப்தியாக்கும், காலையிலே. பாருங்க, எங்களை உமது கிருபையினாலே, நாங்கள் வாழ்நாளெல்லாம் காலை வருது, காலை வருதா, மாலை வருதா, இரவு வருதா. அதனால தான் காலையும் இரவும் வரும்போது பாருங்க, இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு எதையும் சுற்றி வருதான், சூரியனையும் சுற்றி வருது. இது சுற்றி வர்றதுக்கு, சூரியனை சுற்றி முழுமையாக வர்றதுக்கு 365 நாள் நான் சொன்னேன். அப்போ தினந்தோறும் சுற்றுது, தன்னைத்தானே சுற்றுது. சுற்றும் போது பார்த்தீங்கன்னா இரவு பகல் ஒரு நாள் என்ன பண்ணுங்க, மாறி மாறி. இப்போ நம்ம போய் சுற்றிட்டு தான் இருக்கு, நம்ம உட்காந்துருக்கோம் நிலையா இந்த பூமியில். இது நிலையான பூமி இல்லை. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒழிஞ்சு போகாதுன்னு சொன்னார் ஆண்டவர். அப்போ பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை எங்களை உமது கிருபையினால் என்ன ஆக்கும் தெரியுமா. அப்போ ஒவ்வொரு நாள் காலையிலும் நம்மளை எது திருப்தி ஆக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வச்சிருக்கிற செல்வமோ, நம்ம வச்சிருக்கிற பாருங்க பொருளோ, அல்லது நம்முடைய அனுபவமோ நம்மளை திருப்தி ஆக்காது. சில பேர் நினைக்கிறோம், அனுபவத்தில் நான் சிறந்தவன், என் வாழ்க்கையில் திருப்தி, எல்லாத்தையும் பார்த்துட்டேன் நான், எல்லாமே எனக்கு தெரியும். அதான் பவுல் கூட சொல்லுவார், இன்னுமே அறியணும், இன்னும் நாம கிட்டி சேரணும் ஆண்டவரே. பாருங்க, அந்த பவுலை குறித்து நம்ம வாசிக்கும் போது ஒரு 14 நிருபங்களை எழுதினவர், ஒரு பெரிய பாருங்க ஐஸ்வர்யவான். ஆண்டவராகிய தேவன் கமாலியுடைய பாதத்தில் என்ன கற்றவர், கல்வி கற்றவர். எல்லாவற்றையும் குப்பைன்னு என்ன பண்ணிட்டாராம், விட்டுட்டாராம். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான் ஒரு வேதத்தில் வாசிக்கிறோம், கூடையும் உடையிற தொழிலை கடைசி நாட்களில் செய்கிறாராம். ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் என்ன பண்ணார் தெரியுமா, விட்டாரு. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இங்கே வேதவசனம் சொல்லுது, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் என்ன பண்ணுமா தெரியுமா, களி கூர்ந்து. ஒரு பிளாங்க் செக்கு கையில் கொடுக்குறார் ஆண்டவர். யோசிச்சு பாருங்க, உங்க கையில் கர்த்தர் ஒரு பிளாங்க் செக்கை கொடுத்தாங்கன்னா, யாராவது ஒருவர் வந்து கையெழுத்து மட்டும் போட்டுட்டு அதில் நான் பாருங்க நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஃபில்அப் பண்ணிக்கன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ ஃபில்அப் பண்ணுவோம் ஒரு செக்கில்? வெறும் ₹1 போடுவீங்களா? அங்கே ஒன்றை போட்டுட்டு கடைசி வரைக்கும் என்ன போடுவீங்க, அந்த செக்கு முடிகிற வரைக்கும். அப்போ கூட நம்மளுக்கு என்ன வராது, திருப்தியே வராது. இன்னும் ஆண்டவர், இன்னும் ஆண்டவர். ஆனால் இங்கே வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து என்ன பண்ணுமா, மகிழும். ஆண்டவர் உன் வாழ்க்கையினுடைய செக்கு ஆண்டவர் உன் கையில் கொடுக்குறாரு, கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. காலையில் எழுந்திருச்சு ஜெபிக்கிற பழக்கத்தை எத்தனை பேர் உண்டாக்கியிருக்கீங்க? இவ்வளோ காலையில் எழுந்திரிச்ச உடனே டிவி முன்னாடி உட்காடுறேன், நியூஸ் பேப்பர் முன்னாடி உட்காடுறேன்னு இல்லை. எதில் தெரியுமா, காலைதோறும் கர்த்தருடைய கிருபை என்ன பண்ணும் தெரியுமா, திருப்தியாக்கும். இங்கே பாருங்க, ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் எழுதின புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 10வது வசனம் சொல்லுது, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்துட்டு ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை என்ன பண்ணுவான், கொடுப்பான். நீரோ, அது யாருக்கிட்ட இருக்கு தெரியுமா? நீங்க இந்த கானா ஒரு கல்யாணத்தில் இயேசு செய்த முதலாவது அற்புதம் இதுதான். அந்த அற்புதம், அந்த திருமணத்தில் நடந்த அற்புதத்தில் என் வேலை இன்னும் வரலன்னு சொல்றாரு. தாய் போய் கேட்கிறாங்க, ஆண்டவர் இடத்துல போய் கேட்கும்போது என் வேலை இன்னும் என்ன பண்ணல, வரல. அப்ப எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுப்பான். நீங்க எந்த ஃபங்க்ஷனுக்கு போங்க, எந்த விழாக்களுக்கு கடந்து போங்க, எங்க போனாலும் முதல்ல எடுத்ததும் அதான் சொல்லுவாங்க, பந்திக்கு முந்து படைக்கு என்ன பண்ணா பிந்து. முதல்ல எங்க ஓடுவாங்க, கிடுகிடுன்னு. ஏன்னா கடைசி பந்தியில் போனா இருக்காதுங்க. அதனால தான் அங்கே போட்டிருக்கு, எந்த மனுஷனும் முன்பு நல்ல ரசத்தை என்ன பண்ணுவான், முதல்ல கொடுத்துடுவான். ஆனாங்க ஜனங்க எல்லாம் திருப்தி அடைஞ்சிடுறாங்க பாருங்க. கூட்டம் அதிகமாயிட்ட உடனே ருசி குறைஞ்சதை தான் என்ன பண்ணுவான், சாம்பாரில் உடனே பாருங்க என்ன ஆயிருங்க, ரசம் ஆயிரும். தயிர் என்ன ஆயிரும், மோராயிரும். ருசி குறைந்ததை தான் மனுஷன் என்ன பண்ணுவான் தெரியுமா, கொடுப்பான். ஆனா நீரோ நல்ல ரசத்தை இது வரைக்கும் என்ன பண்ணி தெரியுமா, உங்களுக்கு எனக்கு ஒரு நல்ல கிருபையை தேவன் வைத்திருக்கிறார். என்ன கிருபை தெரியுமா, ஜனங்கள் திருப்தியாகிற அளவுக்கு கிருபை. அதுதான் காலைதோறும் அந்த கிருபை உன்னை என்ன பண்ண தெரியுமா,
திருப்தி ஆக்குது. நீ காலையில் எழுந்திருச்சு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. தேவ சமூகத்தில் என் குடும்பத்தினுடைய திருப்தி, என் சம்பளத்தினுடைய திருப்தி, என்னுடைய வேலையினுடைய திருப்தி, நான் வாழ்கிற திருப்தி யாரால கிடைக்கும் தெரியுமா? கர்த்தரால தான் கிடைக்கும். அதான் சொல்றாங்க, நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வச்சிருந்தீர். தொடக்கத்துல மாத்திரம் கொடுத்துட்டு கடைசியில ருசி இல்லாத கொடுக்கல இயேசு கிறிஸ்து. கடைசி வரைக்கும் பாருங்க, அங்க சாப்பிட்டவங்க எல்லாம் சொல்லிட்டு போறாங்க கடைசியில, முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம் அதிக ருசியா இருந்ததுதான். முந்தின வாழ்க்கையை பார்க்கிலும், முந்தின ஆலயத்தை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதா இருந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒன்று நம்ம கற்று வைத்துக் கொள்ள வேண்டும். என்னன்னு கேட்டீங்கன்னா, என் வாழ்நாளெல்லாம் நான் களி கூர்ந்து மகிழணும்னா காலையில் நம்முடைய கிருபை என்ன பண்ண தெரியுமா? திருப்தியாக்கும். அப்ப இந்த மாதம் கர்த்தர் நம்மை ஒரு திருப்தியாக்குற மாதம். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது கிருபையினால் திருப்தி. அந்த கிருபை நமக்கு கிடைக்கணும். ஆண்டவரே, காலையில் எழுந்திருச்ச உடனே நம்முடைய கிருபையினால என்ன பண்ண தெரியுமா? திருப்தியாக்கும். ஒரு வசனம் சொல்லுது, சங்கீதம் 23:6 சொல்லுது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடரும். என்னென்னமோ தொடருது. தொடர் கவிதை, தொடர் கதைகள், அதெல்லாம் பார்த்தா வாழ்க்கையில தொடராது. இங்க ஒண்ணு இருக்குங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும். நம்முடைய ஜீவிக்கிற நாட்கள் எவ்வளவு நமக்கு தெரியாது. அந்த நாளெல்லாம் கர்த்தருடைய கிருபை நன்மையும் நம்மளை என்ன பண்ணுமா? தொடர்ந்துட்டே வருமா? ஹல்லேலூயா. அதை தாங்க கர்த்தர் சொல்றாரு. அப்ப கிருபையினால நம்மளை என்ன ஆக்க போறாரு தெரியுமா? திருப்தி ஆக்க போறாரு. எத்தனை பேருக்கு வேணுங்க அந்த திருப்தி? அப்ப காலையிலே எழுந்துச்சிருங்க. எழுந்துச்சு தேவ சமூகத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே, என் வாழ்நாள் நீடிப்பதற்கு மாத்திரம் இல்லப்பா, என் வாழ்நாளெல்லாம் நான் உம்மிடத்துல மகிழ்ந்து என்ன பண்ணும் தெரியுமா? களி கூறணும் இந்த உலகத்துல. அப்படி களி கூறும் போது என் வாழ்க்கை என்ன பண்ணுவீர் தெரியுமா? திருப்தி ஆக்குவீர். அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு வசனம் சொல்லுகிறது இப்படியாய் கூட, நீங்கள் பாருங்க, சங்கீதம் 63:5 சொல்லுகிறது, நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல ஆத்துமா என் வாய் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் ஒரு நாள் போட்டிக்கிட்டே இருக்குமா. நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா என்ன பண்ணுமா? திருப்தியா. இந்த ஆத்துமா இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு திருப்தி வேணுங்க. நம்ம படுத்து தூங்கினா, நம்ம படுத்து தூங்கிட்டே இருக்கும்போது பாருங்க, கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக, இந்த சரீரத்தில் உயிரோடு இருக்கிறோம். அவன் தான் பேசிட்டு இருக்கிறேன். இப்போ இது பேசி நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என்ன ஆயிடுங்க? சரீரம் என்ன பண்ணும்? மண்ணுக்கு மண்ணா போயிடும். ஒண்ணுக்கும் உபயோகப்படாது. இதுக்கு என்னன்னு சொல்றாங்க? பாடின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் யாருமே அதை ஒரு பொருட்டை என்ன பண்றது இல்லை, நினைக்கிறது இல்லை. ஆனா அந்த சரீரம் ஆவி, ஆவியில பேசி கொண்டிருக்கிறேன். ஆனா ஆத்துமான்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆத்துமா, அதெல்லாம் மனுஷன் முகத்தை பார்க்கறான், கர்த்தர் எதை பார்க்கறாரு? அதுதான் நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா என்ன ஆகுமா தெரியுமா? திருப்தி. இந்த ஆத்துமாவை மனைவியால திருப்திப்படுத்த முடியாது, கணவனால திருப்திப்படுத்த முடியாது, பிள்ளைகளால திருப்திப்படுத்த முடியாது, பெற்றோரால திருப்திப்படுத்த முடியாது, உலகத்துல யாராலையுமே திருப்திப்படுத்த முடியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு கர்த்தர் சொன்னாரு பாருங்க, முதல்ல காலையில அவர் கிருபையினால என்ன பண்ண தெரியுமா? திருப்தி ஆகிறது மாத்திரம் இல்ல, இந்த ஆத்துமாவையும் கர்த்தர் திருப்திப்படுத்த வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? வேத வசனம் சொல்லுது, சங்கீதம் 107:8 சொல்லுது, வாசிங்க. சங்கீதம் 107:8, தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை. அப்புறம் தவனமுள்ள ஆத்துமா, ஆண்டவர் சொல்றாரு, தவனமுள்ள ஒரு ஆர்வம், ஒரு விருப்பம் இந்த ஆத்துமாவில தான் வரணும். நான் இன்னைக்கு எழுந்து போகணும், தேவ சமூகத்துக்கு ஓடணும், நான் கர்த்தருடைய பாடலை கேட்கணும், கர்த்தருடைய துதிக்கணும், நான் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், அவர் வசனத்தை கேட்கணும். 2 ஸ்திரீகள் இருந்தாங்க. ஒருத்தி என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தா. அவள் பாருங்க வசனத்தை உட்காந்து கேட்டுட்டு இருந்தா. இவளும் தேவனுடைய பாதத்தில் தான் அமர்ந்திருந்தா. இன்னொரு ஸ்திரீயும், அவள் என்ன சொன்னா தெரியுமா? அநேக காரியங்களை குறித்து கவலை. ஏன்னா உலக மயக்கம், ஐஸ்வர்யம், இதை குறிச்சே கவலை. நாளைக்கு என்ன படுவேன்? உலக மயக்கம். ஐயோ, இந்த உலகத்தில் தான் நான் வாழ்றேன், என்னால் என்ன பண்ண முடியும்? எப்படி என்ன போஷிக்கிறது? யார் போஷிப்பா? இவளுக்கு அநேக காரியங்களை குறித்து கவலை. ஆனா அவளுக்கும் கவலை இருக்கு, மரியாளுக்கும் கவலை இல்லாம இல்ல. ஆனா அவர் பாதத்துல உட்காந்து என்ன கேட்டா தெரியுமா? வசனத்தை. அதனால என்ன தெரிஞ்சு கொண்டா? அவளுக்கு நல்ல பங்கை தெரிஞ்சு கொண்டா. ஹல்லேலூயா.
நீ கத்தர் உங்களுக்கு எனக்கும் அதை தான் சொல்றாருங்க. தவணமுள்ள ஆத்துமா கத்தர் என்ன ஆக்குறாரா? திருப்தி ஆக்குறாரு. பசியுள்ள ஆத்துமா. பசி எடுக்கும் போது சாப்பிடணும். டாக்டரே சொல்லுவாரு, பசி எடுக்கும் போது சாப்பிடுங்க. பசி எடுக்காத போது என்ன பண்ணாதீங்க, சாப்பிடாதீங்க. சும்மாவே சாப்பிட்டா என்ன பண்ணுறதுங்க, அப்புறம் என்ன இன்டைஜஷன் என்ன பண்ணும், ஆயிரம் வாந்தி வந்துடும். அதான் சொல்றாரு ஆண்டவராகிய தேவன், தவணமுள்ள ஆத்துமாவை கத்தர் திருப்தி ஆக்கிட்டு பசியுள்ள ஆத்துமாவில என்ன பண்றாரா, நன்மையினால உனக்கு பசி எடுக்கும் போது போய் சாப்பிட்ற. ஆண்டவரே இந்த வசனத்தை பார்க்கணும், ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்கணும், ஆண்டவரே இந்த பாடலை கேட்கணும், ஆண்டவரே அப்படின்னும் போது அந்த பசியுள்ள ஆத்மாவுக்கு கரெக்டான பாட்டு கொடுக்குறாரு, கரெக்டான வசனம் கொடுக்குறாரு. நீ சோர்ந்து போயிருப்ப, நீ ஆத்துமால சோர்ந்து போயிருக்கும் போது, நீ தேடும் போது, பசியோடு போய் நீ தேடும் போது சரியான உணவு கிடைக்கும் உனக்கு. ஹல்லேலூயா. அப்ப எதை திருப்தி ஆக்குறாரு? ஆத்துமாவை. இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்க, மத்தேயு எழுதின புஸ்தகத்துல 5வது அதிகாரத்துல 6வது வசனம் சொல்லுது, நீதியின் மேல பசி தாகம் உள்ளவர்கள். அதான் முதல்ல நம்ம பார்த்தோம். ஆண்டவராகிய தேவன் நீதியின் மேல பசி தாகம். நமக்கு ஒரு தாகம் எப்பொழுதுமே இருக்கணும். ஏன்னா நம்ம வாழ்கிற உலகத்துல கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவராகிய தேவன் நீதியை நிறைவேற்ற வந்தாரு பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை என்ன பண்ணுங்க, தேடுங்கள்னு பாருங்க. அவரை தேடி பாருங்களேன். நீதியின் மேல் பசி தாகம். உங்களுக்கு ஒரு பசி இருக்கணும் உலகத்துல. பாருங்க, நான் வாழ்ற உலகத்துல ஆண்டவரே நான் நீதியின்படி நடக்கணும், நீதியின்படி வாழணும் அப்படின்ற ஒரு பசி நமக்கு என்ன பண்ணுங்க, வரணும். எத்தனையோ காரியங்கள்ல நமக்கு பசி வருது. ஆனா இங்க ஒரு பசி வரணும். என்ன பசி தெரியுமா? நீதியின் மேல ஒரு பசி. அவங்கள குறித்து ஆண்டவர் சொல்றாரு, அவங்கள ஒரு லிஸ்ட்ல வச்சிருக்கிறார் ஆண்டவர். யாருங்க? பாக்கியவான்கள் லிஸ்ட்ல வச்சுட்டு சொல்றாரு, அவர்கள் என்ன அடைவார்களா? திருப்தி அடைவார். திருப்தி அடைவார். அவங்களுக்கு தான் அந்த பசி. எது மேல பசி? நீதியின் மேல பசி. மத்தேயு எழுதின புஸ்தகத்துல 14வது அதிகாரத்துல 20வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா அதுல போட்டிருக்கு, மத்தேயு 14:20 எல்லாரும் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளை எல்லாரும் இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் தெரியும், வேதத்துல வாசிருக்கீங்க. இது இயேசு கிறிஸ்துவானவர் வனாந்தரத்தில் அப்படியே கூட சீசர்களை கூட்டி அங்கே பாருங்க, கத்தர் ஏறக்குறைய எத்தனை பேர் இருந்தாங்க? எத்தனை பேருங்க? 5000 பேருக்கு. இன்னைக்கு ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கே நம்மளால என்ன பண்ணல, முடியல. அங்க குறை, இங்க குறை, அப்படி குறை, இப்படி குறை, நிறைய குறை பார்க்கறாங்க. 5000 பேருக்கு எப்படி சாப்பாடு போடுறது ஒரு வனாந்தரத்துல? ஆனா அந்த வனாந்தரத்துல இயேசு, அங்க எந்த ஹோட்டலும் இல்லை. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சாப்பாடு சமைச்சு கொடுக்குறவங்க கூட யாரும் இல்லை. அங்கே ஒரு சின்ன பையன் இருக்கான், 5 அப்பம் அவன் வச்சிருக்கான். சின்ன பசங்க கிட்ட கேட்டு பாருங்களேன், கொடுக்குங்களா? என்ன பண்ணும்? கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க. ஆனா இந்த சின்ன பையனுக்கு ஒரு நல்ல குணத்தை ஆண்டவர் வச்சிருந்தார். அதான் சிறு பிள்ளையை போல் பரவாவிட்டால் ஆண்டவர் பாருங்க, இந்த 5 அப்பம் 2 மீனை ஆண்டவர் சொன்னாரு, நான் ஆசீர்வாதத்துக்கு நான் கொடுக்குறேன், இதை கொண்டு போய் என்ன பண்ணுங்க, பரிமாறுங்க. வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தை இதை கொடுத்தானா. இந்த 5000 பேர் சாப்பிட்டது இல்லாம எத்தனை கூடைய நிறைய நிரப்பினாங்களா? அதனால தாங்க அவங்களுக்கு திருப்தி வந்துச்சு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அந்த 5 அப்பம் 2 மீன், தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக, நானே ஜீவ அப்பம்னாரு. பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து தாங்க அந்த வசனத்தை பிட்டு என்ன பண்றாரு தெரியுமா, நம்ம கொடுக்கிறாரு. கொடுத்துட்டு கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த மீன் யாரை குறிக்குதுன்னு கேட்டா, உங்களை மனுஷங்களை பிடிக்கிறவளா என்ன பண்ணுவேன், மாற்றுவேன்னு சொன்னாரு. இங்க இந்த அப்பத்தை வாங்கிட்டு போயிட்டு அந்த வசனத்தை எங்கெல்லாம் எடுத்துட்டு போய் சொல்றீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு ஆத்துமா, ஹல்லேலூயா, வலை கிளியத்தக்கதாக என்ன கொடுத்தாங்களா தெரியுமா, ஆத்துமாக்களை கொடுத்தாராம். ஹல்லேலூயா. அங்க சொல்றாரு, இங்க சாப்பிட்டு என்ன அடைந்தார்கள், திருப்தி அடைந்தார்கள். மீதி எத்தனை கோடை? அப்ப மிச்சம் பிடிக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை தேவன் என்ன பண்ணுவாரு, உங்க குடும்பத்திலையும் கொடுப்பாரு, ஊழியத்திலும் கொடுப்பாரு, நம்ம வீட்லயும் கொடுப்பாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த ஆவியானவர் போதுமா? அவர் உங்க வீட்டுக்குள்ளேயும் இருக்கணும், ஆலயத்துக்குள்ளேயும் இருக்கணும், நம்முடைய ஊழியத்துக்குள்ளேயும் இருக்கணும், நமக்குள்ளேயும் இருக்கணும். நீர் வந்தால் குறைவுகள் எல்லாம் என்ன பண்ணுங்க, மாறுங்க. சாத்தியமாகாதது கூட என்ன ஆகணும், அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆவியானவர் வர விரும்புகிறார். அந்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். அதனால்தான் ஆவியானவர் இருக்கிற இடத்த கள்ளர் கோகை என்ன பண்ணக்கூடாது, மாற்றக்கூடாது. புறா விற்கிறவர்களையும் காசுக்காரர்களையும் என்ன பண்ணார் ஆண்டவர், என் ஆலயத்தை என்ன பண்ணாதீங்க. அதுதான் நீங்களும் நானுங்க. ஆண்டவர் சொல்ற, நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய என்னங்க ஆலயமா இருக்கிறீர்களே,
சொன்னார். அதுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், முதலாவது அங்கே கிருபையினால் திருப்தியாக்குறார், இரண்டாவது ஆத்துமாவை திருப்தியாக்குறார், மூன்றாவது ஒரு வசனம் சொல்லுது, சங்கீதம் 36:8 வாசிங்க. உமது ஆலயத்திலுள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் தாகத்தை தீர்க்கிறீர். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணம். நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம்னு சொன்னாரு பாருங்க. இது ஆலயமா நீங்க வச்சிருந்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் நீங்களும் நானும், ஆண்டவர் அவர் விரும்புகிறபடியால் தான் அங்கே வந்து என்ன பண்ணுவேன்றாரு, வாசம் பண்ணுவேன். நம்ம விரும்பத்தக்கதா ஆண்டவர் நம்ம விரும்பத்தக்கதா வச்சுக்க கூடாது. நம்மளுக்கு நிறைய விருப்பம் இருக்கும். ஆண்டவர் விரும்பத்தக்கதா நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை வச்சுக்கிட்டா, அதான் சொன்னாரு, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரத்தால் திருப்தி அடைவார்கள். அப்ப மூணாவது ஆண்டவர் சொல்லுகிறார், சம்பூர்ண திருப்தி நமக்கு உண்டாகும். அல்லேலூயா. யாரால வரும் தெரியுமா? கர்த்தராலே தான் வரும். அந்த கர்த்தர் எப்படிப்பட்ட திருப்தி கொடுக்கிறார்? சம்பூர்ணமான ஒரு திருப்தி. அதாங்க சொல்லப்பட்டிருக்கிறது. யோவேல் எழுதுகிற புஸ்தகத்துல 2வது அதிகாரத்துல 26வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னு சொன்னா, என் ஜனங்கள் ஒருபோதும் எப்பொழுது நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டுப்பா. வீட்டில் சண்டையோடு சாப்பிட்ற பாருங்க, சாப்பாடு இல்லைங்க. நீ என்னதான் கொழுமையா சாப்பிட்டாலும் சண்டையோடு சாப்பிட்டேன்னா என்ன கிடையாது, பிரயோஜனமே கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ சம்பூர்ணமா சாப்பிட்டு எப்படி இருக்கணுமா தெரியுமா? திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய். உங்களை யார் நடத்தினா நீங்க நினைக்கிறீங்களா? என் சம்பளம் நடத்துச்சு, என் அதிகாரம் நடத்துச்சு, என்னுடைய பாருங்க அனுபவம் நடத்துச்சு, என்னுடைய பாருங்க பொருள் நடத்துச்சுன்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நம்மளை நடத்தின ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் அதிசயமா நடத்தி வந்தார். ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு ஆண்டும் அதிசயமா நடத்தி வந்தவங்க என்ன பண்ணுவாங்களாம் தெரியுமா? கர்த்தரை நீங்க சாப்பிடும் போதெல்லாம் துதிக்கணும், நீங்க படுக்கும் போதெல்லாம் துதிக்கணும், நீங்க உட்காரும் போதெல்லாம் துதிக்கணும், நீங்க எழுந்திருக்கும் போதெல்லாம் யாரை துதிக்கணும் தெரியுமா? கர்த்தரை. அப்ப நீங்க சம்பூர்ணமா சாப்பிட்டு உங்களுக்கு திருப்தியை கொடுக்கிற கர்த்தரை என்ன பண்ணுங்க தெரியுமா? அவர் தாங்க அதிசயமா நடத்தி வந்தார். அவரை துதிச்சு பாருங்க. என் ஜனங்களுக்கு என்ன இருக்காது, என்ன படுவதில்லை, வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. அதான் யாக்கோபு சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? உம்மை நம்பி வந்தேன், நான் என்ன பண்ணல. ஏன் யாரை நம்பி வந்தேன்? அவன் பாருங்க, கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ஒரு நாள் 14 வருஷம் அடிமையா இருக்கிறான். ஆனாலும் கூட அவன் சொல்றான், 2 பரிவாரங்களுக்கு அவனை ஆசீர்வாதமாக்குறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் உம்மை நம்பி தான்ப்பா நான் வந்தேன், அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், வெக்கப்படவே மாட்டேன். எத்தனை பேர் வெக்கப்பட மாட்டீங்க? உம்மை நம்பி வந்தேன், நான் வெக்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெக்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், 2 பரிவாரங்கள் எனக்கு தந்தீ. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், 2 பரிவாரங்கள் எனக்கு தந்தீ. ஏ எல்லோகே, ஏ எல்லோகே, ஏ எல்லோகே, நான் உம்மை துதிப்பேன். ஏ எல்லோகே, ஏ எல்லோகே, எல்லோகே, நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. அல்லேலூயா. நீ யாரை நம்பி வந்திருக்கீங்க? கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு இடத்தை நம்பி வரல, ஒரு மனிதனை நம்பி வரல. நீங்க யாரை நம்பி வந்தீங்க தெரியுமா? கர்த்தரை நம்புங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அவரை நம்புவீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில என்ன வராது, வெட்கம் வராது. உங்க குடும்பத்துக்கு வெட்கம் வராது, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில வெட்கம் வராது, நீங்க இருக்கிற ஊழியத்துல வெட்கம் வராது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உம்மை நம்பி வந்தேன்ப்பா. யாக்கோபு சொல்றாரு, நான் என்ன பண்ணல தெரியுமா? வெட்கப்படவே இல்லை, வெறுங்கையா தான் வந்தேன். ஆனா என்ன வெறுங்கையா திரும்பி போக என்ன பண்ணல, விடல. 2 பரிவாரங்களுக்கு என்ன பண்ண தெரியுமா? ஆசீர்வாதமா வச்சிரு. அதுக்காக நான்
என்ன பண்ணுவேன் தெரியுமா? அதிசயமா நடத்தி வந்த கர்த்தர் என்ன பண்ணுவேன்? துதிப்பேன். நித்தமும் அவர் தான் என்னை நடத்துகிறவர். அதனால்தான் இங்க ஒரு வசனத்தை வாசி நம்ம முடிக்கலாம். பிலிப்பு எழுதின புஸ்தகத்துல 4வது அதிகாரத்துல 12வது வசனத்துல பவுல் இப்படியாய் சொல்லுகிறார். நீங்க வாசி பாருங்க. எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தி. இந்த திருப்தி எத்தனை பேருக்கு இருக்கு? ஒரு சில இடத்துல தான் திருப்தி கிடைக்கும், ஒரு சில இடத்துல எல்லாருக்கும் என்ன பண்ணாது, திருப்தி கிடைக்காது. ஆனா இங்க பவுல் சொல்றாரு, இவர் யாரு? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். அவர் ஒரு காலத்துல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க என்ன பண்ணார் தெரியுமா? வேண்டாம் என்று சொன்னவர், அடித்தவர், உதைத்தவர். ஒரு காலகட்டத்தில் இயேசு அவர் கண்களை குருடாக்கின போது, முள்ளிலே உதைக்கிறது உனக்கு என்னமா கடினமாம் என்று சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாட்களிலே அவரை குறித்து நம்ம இங்க வாசிக்கிறோம். என்ன சொல்றோம் தெரியுமா? அவர் பெரிய ஐஸ்வர்யவான். நான் சொன்னது போல அவர் ஐஸ்வர்யவான் மாத்திரமல்ல, அவர் கமால் இடத்துல என்ன கற்றவர்? கல்வி. இன்னைக்கு சொல்றாங்க PhD டாக்டரேட்னு, அதை காட்டிலும் அதிகம் படித்தவர். ஆனால் தன்னை எப்படி ஒப்பு கொடுத்தார் தெரியுமா? எனக்கு தாழ்ந்திருக்கவும் வாழ்ந்திருக்கவும் தெரியும். அதுதான் கூடை முடையிற தொழிலை கூட ஏன் செஞ்சார் தெரியுமா? நான் வாழ்ந்துதான் இருப்பேன், நான் அப்படிதான் இருப்பேன், இப்படிதான் இருப்பேன்னு கையை காட்டல. அவர் வாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும்பா. எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் எப்படி இருப்பேன்? திருப்தி. எனக்கு கொடுத்தாலும் சரி, கொடுக்காட்டாலும் சரி. பிரியாணி வச்சு சோறு போட்டாலும் சரிதான், அல்லது பழைய சோறு போட்டாலும் எனக்கு என்னங்க சரிதான். எவ்விடத்திலும் எப்படி இருப்பேன் தெரியுமா? மனரம்யமா திருப்தியா இருப்பேன். பட்டினியா இருக்கவும், பரிபூர்ணம் அடையும், குறைவுபடவும், போதிக்கப்படணும். இது யாரால போதிக்கப்பட முடியும்? அதனாலதான் கர்த்தரால தான் போதிக்கப்பட முடியுங்க. கர்த்தர் ஒருவனை போதித்து நடத்துறாருன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு எப்படி நடத்துவார் தெரியுமா? இந்த மாதிரி எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் எப்படி இருப்பேன்? நாமெல்லாம் எங்க தெரியுமா? அங்க அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன படிக்கும், மாறிக்கும். அங்க ஒரு பெரிய ஆளா, அங்க தகுந்த மாதிரி நம்ம பாருங்க. ஆனா சிறிய ஆள் வரும்போது சிறிய ஆள் என்ன பண்ணுவோம்? யார கட்டிடுவோம், பெரிய ஆளுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவோம். அப்படிலாம் விரும்பல பவுல். வாழ்ந்திருக்கவும் தெரியுனாரு, தாழ்ந்திருக்கவும் தெரியுனாரு. எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் எப்படி இருப்பேன்? திருப்தியா இருப்பேன்பா. பட்டினியா இருக்கவும் இருக்கும், பரிபூர்ணம் அடையும், குறைவுபட்டாலும் என் வாழ்க்கையில கர்த்தர் நீ நிறைவாக்குவீர், நீர் என்னை போதித்து என்ன பண்ணுவீர்? நடத்துவீர். அதனால தான் இந்த யாக்கோபு பாடலாம் பாருங்க. உம்மை நம்பி வந்தேன், நான் என்ன பண்ணல. அப்ப கர்த்தர் இந்த மாதத்துல நமக்கு ஆண்டவராகிய தேவன் 3 திருப்தி பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். முதலாவது எதுல தெரியுமா? கிருபையினால திருப்தி. 2வது ஆத்துமாவில திருப்தி. 3வது சம்பூர்ணத்தினால் ஒரு திருப்தி. அந்த திருப்தியை இந்த மாதம் நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம இந்த 8வது மாதம் ஆசீர்வாதமா கர்த்தர் நம்மை நடத்துவாராக. அதனால்தான் நீதியின் மேல் அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தியாடு. அப்ப உங்களுக்கும் எனக்கும் ஒரு பசி தாகம் எப்பொழுதும் இருக்கணும். நம்முடைய நீதியின் தேவனாகிய கர்த்தர் மேல் நமக்கு எப்பொழுதும் பசி தாகம் இருந்து கொண்டே இருக்குமானால் நாம் பாருங்க ஒவ்வொரு நாளும் திருப்தி உள்ளவர்களாக வாழ்வோம். அல்லேலூயா. எதனால திருப்தி தெரியுமா? கிருபையினால. ஆண்டவராகிய தேவன் 2வது எப்படிங்க? ஆத்துமாவில் ஒரு திருப்தி. நம்ம ஆத்துமாவை நாமளே உட்கார்ந்து சிந்திக்கும் போது, என் ஆத்துமாவில் எப்பொழுதும் என் மனைவி மூலமாய் திருப்தி, என் கணவன் மூலமாய் திருப்தி, என் பிள்ளைகள் மூலமாய் திருப்தி, என் பெற்றோர் மூலமாய் திருப்தி, இந்த ஊழியத்தின் மூலமாய் திருப்தி, இந்த வேலையின் மூலமாய் எனக்கு என்னங்க, இந்த சம்பளத்தின் மூலமாய் கூட எனக்கு என்ன தெரியுமா? திருப்தி. அல்லேலூயா. இதெல்லாம் யார் கொடுக்க முடியும்? கடைசியா அவர் சொன்னது சம்பூர்ணமான திருப்தி. எந்த நிலைமையில கர்த்தர் என்ன வச்சாலும் நான் பாருங்க, ஆண்டவராகிய தேவன் பவுல் சொன்னது போல சம்பூர்ணத்தினால என்னை போதித்து கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? நடத்துவார். அல்லேலூயா. ஆமென்.